அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் பார்வையில் உணவு, உடை, உறைவிடம் என்ற தொடர் நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் மைத்தத்து செத்தவை என்றால் என்ன, செத்தவை ஹராம்னு அல்லாஹ் சொல்கிறான். செத்தவைக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் முறைப்படி அறுக்கப்படாமல் செத்தவைன்னு அர்த்தம். செத்தவைன்னு சொன்னால் அறுத்தாலும் சாகத்தான் செய்யும். அதை செத்ததில் நம்ம சேர்க்கக்கூடாது. அறுக்காத முறையில் மார்க்கம் எந்த முறையில் அறுக்கணும் என்று சொல்கிறதோ அந்த முறைப்படி அறுக்கப்படாதவை, அறுக்க முடியாதவை, மற்றவை எல்லாமே மைத்தில் சேரும் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போ முறைப்படி அறுக்குதல்னா என்ன செய்யணும் என்று கேட்டால் ரெண்டு விஷயம் செய்யணும். ஒன்று அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லணும். ரெண்டாவது அந்த அறுக்கிற முறைப்படி கத்தியை கூர்மையாக்கி என்ன செய்யணும், அறுக்கணும். இந்த ரெண்டு விதம் இருக்குது. அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது 6:118 வசனத்தில் குலு மிம்மா துக்கிரஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பெயர் எதன் மீது கூறப்பட்டிருக்கிறதோ அதனை நீங்கள் உண்ணுங்கள். இன்குன்தும் பி ஆயாத்திஹி மூமினின், அல்லாஹ்வுடைய வசனங்களை நீங்கள் நம்பக்கூடியவங்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டதை நீங்கள் என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. பெயர் சொல்லாத சாப்பிடாதீங்கிற எதிர்மறை அர்த்தம் அதுக்குள்ளே இருக்குது. இருந்தாலும் உடன்பாடாக தான் சொல்லப்பட்டிருக்கு. எதிர்மறையாக சொல்லாமல் அல்லாஹ்வுடைய பெயர் சொன்னதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு வந்துருச்சு. இன்னொரு வசனத்தில் 6:119 அடுத்த வசனம், அதில் என்ன வருதுன்னா, ஒமாலக்கும் அல்லா குலு மிம்மா துக்கிரஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டதை நீங்கள் ஏன் சாப்பிடாமல் இருக்கிறீர்கள், சாப்பிட மறுக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அர்த்தாச்சுல, அதுக்கப்புறம் உயிரினம், அது உயிர் வத, இப்படியெல்லாம் காரணம் சொல்லிக்கிட்டு நீங்கள் ஏன் சாப்பிடாமல் இருக்கிறீங்க அப்படின்னு வர அல்லாஹ் கேட்குறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் கேட்குறான் 6:121 வலா குலு, நீங்கள் சாப்பிடக்கூடாது. மிம்மாலம் இதுக்கு ரிஸ்மில்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பெயர் எதன் மீது கூறப்படவில்லையோ அதனை சாப்பிடக்கூடாது. உயிரினம்னு வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பெயரை கூறப்பட்டால் மட்டும்தான் அது ஹலால் ஆகும். அப்போ ரெண்டு விதமான வார்த்தையும் குர்ஆனில் வருது. எப்படி வருது? அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னதை தான் நீங்கள் சாப்பிடணும், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாட்டி சாப்பிடக்கூடாது. சாப்பிடணுங்கிற ஒரு கட்டளையும் 6:118 இருக்குது. அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லலைன்னா சாப்பிடாதீங்க, நேரடி தடை. அப்போ ஒரு ஆடோ மாடோ ஒரு கோழியோ ஒரு குருவியோ அது என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாமல் அறுத்துடுறாங்க. முறைப்படி தான் அறுக்கிறாங்க. அறுக்கிற முறை சரியாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லலை. அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்றால் ஹராம்னு தான் அர்த்தம். சாப்பிடாதீங்கன்னு அல்லாஹ் குர்ஆனில் ஒரு கட்டளை வரும் என்று சொன்னால் அது தடை, ஹராம் என்று தான் அர்த்தம். அப்போ இந்த அல்லாஹ்வுடைய பெயரை கூறுதல்ங்கிறது முக்கியமான ஒரு கண்டிஷன். அல்லாஹ்வுடைய பெயரை கூறுறதுனா எப்படி கூறுவது என்று கேட்டால் இரண்டு விதமாக நம்ம கூறிக்கொள்ளலாம். பிஸ்மில்லாண்டு மட்டும் சொல்லி அறுக்கலாம். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுக்கலாம். இது அல்லாஹ் அக்பர் சொல்லி தான் அவனோட கட்டாயம் கிடையாது. ஒரு ஆட்டை அறுக்கிறீங்க, ஒரு கோழி அறுக்கிறீங்கன்னா பிஸ்மில்லான்னு சொன்னா போதும். அப்போ இந்த வார்த்தையில் எப்படி தானே வருது குர்ஆன்லேயே, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படணும், அவ்வளோதான் குர்ஆன்லேயும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டதை சாப்பிடுங்கள். பிஸ்மில்லான்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லியாச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுத்ததை சாப்பிடுங்கள்னு வருகிறது. இதை ஹதீஸுகளில் பார்க்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லான்னு மட்டும் சொல்லி அறுத்துருக்கிறாங்க. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுத்துருக்கிறாங்க. அதை ரெண்டு விதமாக செஞ்சுக்கிடலாம். இதைத்தான் செய்யணும்னு வழி ரெண்டு விதமாக ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்கும் பொழுது ரெண்டில் எதை செஞ்சாலும் ஓகே தான். அப்போ இதை பற்றி வரும்போது என்ன வருதுன்னு கேட்டால், புகாரியில் 5558வது ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுக்கும் பொழுது 2 செம்மறி ஆட்டை என்ன செய்கிறாங்க, குர்பானி கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது யுசம்மி ஒய் கப்பீரு, பிஸ்மில்லா சொன்னார்கள், தக்பீரும் சொன்னார்கள் வருது. பிஸ்மில்லா மட்டும் சொல்லாமல் யுசம்மின்னா பிஸ்மில்லா சொல்வது, கப்பீருன்னா தக்பீர் சொல்வது, அதான் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்வது. இப்படி ரெண்டு விதமாக ரெண்டையும் சொல்லி ரசூலுல்லாஹ் அறுத்தார்கள் அப்படின்னு புகாரில் 5558வது ஹதீஸில் வருகிறது. முஸ்லீமில் வரும் பொழுது தெளிவாக வந்துடுது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு சொன்னார்கள். இதில் பெயர் சொன்னார்கள், தக்பீர் சொன்னார்கள்னு புகாரில் வருது.
அந்த வார்த்தகமே வந்துடுது. எப்படி முஸ்லீமில் வரும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்தில் அறுக்கும் பொழுது யகூலு பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுத்தார்கள். அப்போ பிஸ்மில்லா மட்டும் சொல்லாமல் அல்லாஹ் அக்பர் என்பதையும் சேர்த்து சொல்லி அறுத்தார்கள் என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது. அதே நேரத்தில் முஸ்லீமில் இன்னொரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இதே குர்பானி சம்மந்தமாக தான். குர்பானி 10 வருஷம் கொடுத்துருக்குறாங்கல்ல, ஒரு நாள் நான் செஞ்சது கிடையாது. 10 மதீனாவுக்கு போன பிறகு 10 பெருநாள் வருது. 10 பெருநாளைக்கும் குர்பானி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு வருஷத்தில் ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ இந்த தடவை குர்பானி கொடுக்கும்போது என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒரு தடவை முஸ்லீமில் வருகிறது, சும்மா கால பிஸ்மில்லா, பிஸ்மில்லா என்று சொன்னார்கள். அவ்வளோதான். அறுக்கும்போது என்ன செஞ்சாங்கன்னா பிஸ்மில்லா சொன்னார்கள், அல்லாஹ் அக்பர் சொன்னார்கள் வரல. அப்படி சொன்னது இது முரண் கிடையாது. ஒரு தடவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஒரு தடவை இப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 விதமாக சொல்வதை நமக்கு கற்றுத்தருவதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியும் சொல்லியிருக்கிறாங்க, இப்படியும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் 2ல் எதை வேணாலும் செய்யலாம். இப்போ முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பில் பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் சொன்னார்கள் வருகிறது. அதே முஸ்லீமில் வரக்கூடிய இன்னொரு அறிவிப்பில் பிஸ்மில்லா சொன்னார்கள் வருது. அப்போ பிஸ்மில்லா சொன்னாலே போதும் தான். அல்லாஹ்வும் குர்ஆனில் அப்படி தானே கட்டளையிடுறான், குலு மிம்மா ذுக்ர இஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாவின் பெயர் கூறப்பட்டால் சாப்பிடுங்கிறான். அப்போ பிஸ்மில்லா சொல்வதில் அது அடங்கிடுது. அப்போ குர்ஆனுக்கு ஏற்றவாறு அமைந்திருது. அப்போ அறுத்தல் என்பது எப்போது மையத்துங்கிற நிலைக்கு வராது என்று சொன்னால் பிஸ்மில்லா சொன்னா தான். பிஸ்மில்லா சொன்னால் நீங்கள் முறைப்படி அறுக்க வேண்டியது அறுத்தாலும் சரி தான், அது மைத்து தான். அது ஹராமாக்குனது இருக்குல்ல, முறைப்படி அறுக்கப்படாவிட்டால் மைத்து தின்னத்தை செத்ததுங்கிற கணக்கில் ஹராமாகிவிடும். அப்போ ஹலால் ஆகிறதா இருந்தால் அல்லாட்ட பர்மிஷன் வாங்கணும். எதுக்கு பிஸ்மில்லா சொல்கிறோம் என்று கேட்டால், ஒரு உயிரினத்தை எடுக்க நமக்கு உரிமை கிடையாது. நம்ம அந்த ஆடு மாடு கோழிகளை நம்ம படைக்கலை, அல்லாஹ் படைத்த ஒரு படைப்பினம். அதை போய் நம்ம அறுக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு அந்த உரிமை கிடையாது. எதனால் நம்ம அறுக்கிறோம்னு கேட்டால் அல்லாஹ் பர்மிஷன் கொடுத்தனால தான் அறுக்கிறோம். எதனால் அறுக்கிறோம்? இந்த ஆடு மாடெலாம் அறுத்து சாப்பிட்டுக்கப்பான்னு உனக்கு அல்லாஹ் பர்மிஷன் கொடுத்தனால நம்ம சாப்பிட்றோம். எதுக்கு பர்மிஷன் இல்லைங்கிறோன்னா சாப்பிடாமல் இருக்கிறோம்ல, பன்றி சாப்பிடாதான்னு சொன்னால் சாப்பிடாமல் இருக்கிறோம். பர்மிஷன் அடிப்படையில் தான் நம்ம சாப்பிட்றோம். பர்மிஷன் அடிப்படையில் சாப்பிட்றவங்க நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கணும், இறைவா நானாக இதை கொள்ளணும்னு கொள்ளலை, நீ அனுமதி கொடுத்துருக்குற, உன் பேரில் இருக்கிறேன், அவன் பேரில் இருக்கிறேன்னு சொல்லுவோம். லைசன்ஸ் மாதிரி படைத்த இறைவன்ட்ட ஒரு அனுமதி வாங்குகிற மாதிரி உள்ளதுக்கு தான் பிஸ்மில்லா சொல்கிறோம். அப்போ பிஸ்மில்லா என்று சொல்வது மஸ்ட் அவசியம். அப்படி சொல்லாமல் ஒருத்தர் அறுத்தாரையானால் அது எதில் வராது? முறையாக அறுத்ததில் வராது, தானாக செத்து போகும்ல அந்த கணக்கில் வந்துடும். சும்மா தானாக செத்து போய் கிடக்கும்ல அந்த மாதிரியான அந்த அர்த்தத்தில் வந்துடும். அதுக்கு அடுத்தது இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மா அன்ஹரத்தம திக்ரஸ்முல்லாஹி அலைஹி, இரத்தத்தை ஓட்டச் செய்து அல்லாவின் பேரை சொல்லிவிட்டாலே இப்போ குழுகு சாப்பிடுங்கள், பிஸ்மில்லா மட்டும் சொன்னாலே சாப்பிடுங்கள் அப்படிங்கிற ஒரு கருத்துப்பட ஹதீஸு புகாரியில் 2488 ஹதீஸ்லையும் இருக்குது. இதே மாதிரி ஒருத்தர் குர்பானி கொடுப்பதாக இருந்தால் ஃபல் எதுபஹலா இஸ்மில்லா, அல்லாவுடைய பேரை சொல்லி அறுக்கட்டும்ன்றாங்க. அல்லாஹுக்கு சொல்லலை, அல்லாவுடைய பேரை சொல்லி அறுக்கட்டும்ங்கிறாங்க. இது புகாரில் 5500வது ஹதீஸில் இருக்குது. அப்போ பிஸ்மில்லா மட்டும் சொல்வதற்கும் ஆதாரம் இருக்கிறது, பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுப்பதற்கும் ஆதாரம் இருக்கிறது. 2ல் எப்படி அறுத்தாலும் அது தானாக செத்ததுங்கிறதுல வராது. முறைப்படி அறுத்துட்டோம்னா செத்ததுங்கிற மைத்தத்தை நம்ம சொல்லக்கூடாது, அது அறுக்கப்பட்டது அப்படிங்கிற கணக்கில் வந்துடும். இது ஒரு கண்டிஷன் ஆச்சா. அடுத்தது இதை கொஞ்சம் விளக்குற மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், 5வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் செத்து போவை பல வகையில் பிராணிகள் சாவும்ல, அதையெல்லாம் சொல்லி காட்டுறான். இதில் அடங்கிறது, மைத்தத்தில் எல்லாம் அடங்கிறது. அடங்கி விட்டால் நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால், உங்களுக்கு மைத்தத்தை ஹராம்னு சொல்லிட்டு அதை விளக்கும் பொழுது ஒல் முன் ஹனிக்கத்து, கழுத்து நெறித்து செத்தவை உங்களுக்கு ஹராமு. கழுத்தை நெறித்து சாவடிக்கிறாங்கல்ல, அது அந்த வசனத்தில் அதுவும் வருது. அதுவும் இதனுடைய விளக்கம் தான். அது மைத்தத்து தானாக செத்துதுங்கிற கணக்கில் தான் கழுத்தை பிடிச்சி நெருக்கிறாங்க. கோழியை பிடிச்சி கழுத்தை நெரிச்சா செத்து போயிடும், அறுக்கிறது இல்லை. அப்போ நான் செத்து போச்சு திங்கலாமான்னா திங்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் கழுத்து நெறித்து சாகடிக்கப்பட்டது உங்களுக்கு ஹராமில் வந்துடும். அதே மாதிரி ஒரு மௌக்கூதத்து, அதாவது அடிபட்டு சாவுறது. அடிபட்டு என்ன செய்கிறது, மேலேருந்து கீழே விழுந்து அப்படி அடிபட்டு சாவுது. அடிபட்டு செத்தவைகளும் என்ன இருக்குது உங்களுக்கு ஹராமாயிரும். அடிபட்டுருச்சு செத்துருச்சு அது ஹராமாயிரும். ஒரு முத்தரத்தியத்து, ஒரு மலையிலேருந்து உருண்டு என்ன செய்யுது கீழே விழுந்து செத்து போயிடுது. ஒரு மாடியிலேருந்து டக்குன்னு குதிச்சு கீழே விழுந்து செத்து போயிடுது. இப்போ யார் அறுக்கவும் இல்லை, ஆனால் அது ஹராம்.
ஏன்னு கேட்டால் அது கீழே உருண்டு விழுந்து செத்த காரணத்தினால அது ஹராமுங்கிறான்ல. நத்தீகத்து, இரண்டு பிராணிகள் முட்டிக்கிறோம்ல, ஒன்றுக்கு ஒன்று சண்டையிட்டு செத்தவை. 2 மாடு மோதிக்கிறது, ஒரு மாடை குத்தி சாவடிச்சிருது, ஒரு கிடாய் ஒரு கிடாயை சாவடித்து அந்த பிராணியை சாப்பிடலாமான்னா சாப்பிடக்கூடாது. அப்போ நம்ம முறைப்படி நம்ம அறுக்கணும் பிஸ்மில்லா சொல்லி. அப்படி அறுத்தா தான் ஹலால் ஆகுமே தவிர அது அவைகளுக்குள்ளே மோதிக்கொண்டு அடிச்சுக்கொண்டு செத்தது, உருண்டு செத்தது, அடி வாங்கி செத்தது, கழுத்து நரிக்கப்பட்டு செத்தது, இவைகளெல்லாம் உங்களுக்கு ஹராமு. ஒமாக்களை சபு, வனவிலங்குகள் சாப்பிட்ருக்கும்ல, அது உங்களுக்கு ஹராம். வனவிலங்கு சாப்பிட்டுருச்சின்னு சொன்னால் உசுறு இல்லாமல் ஒரு கட்டிச்சு சாவடித்து ஒரு காலை மட்டும் தின்னுட்டு மிச்சத்தை போட்டு போயிருக்குது. ஒரு ஆட்டை ஒரு சிங்கம் என்ன செய்யுது, கடித்து தேவையான ஒரு பாட்டை சாப்பிட்டு போட்டு போயிடுச்சு. இதை திங்கலாமா? திங்கக்கூடாது. ஆனால் திங்கலாம். எப்போ திங்கலாம்னா இல்லாமல் தக்கைத்தும், அதுக்கு உசுறு இருந்து நீங்கள் அறுத்தாலே தவிர. ஒரு வனவிலங்கு என்ன செய்யுதுன்னா ஒரு ஆட்டுடைய காலை கடித்துட்டு போயிடுது. ஆனால் அந்த ஆடு சாவலை, உசுறு இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படி உசுறு இருந்துச்சின்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அறுத்து சாப்பிட்றலாம். நம்ம அறுத்துடுறோம்ல, அது திண்டது முறையில்லாத ஒரு சாப்பிட்டா கூட நமக்கு உசுரை இருக்கும்போது நம்ம அறுத்துட்டோம்னு சொன்னால் அறுத்ததில் வந்துடும். இந்த எல்லாத்துக்குமே தான், அதாவது மேலே உருண்டு விழுந்துருச்சுல, உருண்டு விழுந்து குற்றுயிரும் கொலையுருமா இருக்கிறது. அது இருக்கும்போது அறுத்து விட்டீங்க, இன்னும் மூச்சு போகலை, குற்றுயிரும் கொலையுருமா செத்து போயிருங்கிற அளவில் இருக்குது. அந்த உசுறு இருக்கும்போது நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி அறுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது மைத்தத்தில் வராது. அதை இல்லாமல் தக்கைத்தும், நீங்கள் அறுத்தவைகளை தவிர இவைகள் எல்லாமே கழுத்தை நெரிச்சிட்டிங்க. நெரிச்ச பிறகு கொஞ்சம் உசுறு இருக்குது, கழுத்தை போட்டு நெரிக்கிறான், அப்புறமேல உடைய துடிச்சிக்கிட்டு கிடக்குது. நீங்கள் அப்புறம் யோசித்து பார்த்து நம்ம முறைப்படி சாவடிக்கலை, முறையை அறுத்துறோன்னு அறுத்துறோன்னா ஹலாலாயிரும், கழுத்து நெரிக்கப்பட்டாலும் சரி. அதே மாதிரி ஒரு 2 ஆடு முட்டிக்கிட்டு ஒரு ஆடை வீழ்த்திருச்சு, அது சாவுற கண்டிஷனில் கிடக்குது, இன்னும் சாவலை. அப்படி இருந்தால் அதை போய் நம்ம அறுத்துட்டோம்னு சொன்னால் என்னவாயிரும், அது ஹலாலாயிரும். நம்ம உசுறு இருந்து அறுத்துட்டோம்னு சொன்னால் அது எந்த மாதிரி தாக்கப்பட்டிருந்தாலும் அது ஹலாலாயிரும். இப்படி நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த மைத்தத்துக்கு ஒரு அளவுகளை சொல்லிடுறான். அப்போ முதல்ல விஷயம் என்னென்னு கேட்டால் பிஸ்மில்லா சொல்லணும். இன்றைக்கு இப்போ ஒரு கேள்வியை நிறைய பேர் இது கேட்குறாங்க. நவீன காலத்தில் இந்த KFC இது மாதிரி வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த சிக்கன் வியாபாரம் பண்ணுறாங்க. சிக்கன், அந்த பொரிச்ச சிக்கன்லாம் விற்கக்கூடிய ஹோட்டல்களை திறக்கிறாங்க. உலகம் முழுசு என்ன செய்கிறது, இந்த KFC மாதிரி உலகளாவிய கம்பெனிகளுக்கெல்லாம் இருக்குது. அதை நம்ம சாப்பிட்லாமா? அவன் பிஸ்மில்லா சொல்லி அறுக்கவா செய்கிறான், அவன் அறுக்கிறான், நமக்கு தெரியவும் செய்யாது. அவன் சிக்கன் நமக்கு தர்றான், அதுக்கு போடக்கூடிய அந்த மசாலா ஒரு வித்தியாசமான மசாலா கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறான். அந்த டேஸ்ட்டுக்காக போய் என்ன செய்கிறாங்க எல்லாருமே, அதை போய் அந்த பேரை போட்டால் போய் சாப்பிட்றாங்க. அது நம்ம சாப்பிட்லாமான்னு கேட்டால் அது என்ன முறையில் அறுக்கப்பட்டுச்சுங்கிற முக்கியம். இந்த கண்டிஷன் இருக்கணும். அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டால் தான் என்ன செய்யணும், சாப்பிட வேண்டும்ங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த கண்டிஷன் இப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த KFC போன்ற நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் உலகம் பூரா அவங்களுக்கு என்ன செய்யுது, ஒரு 6000 கிளைகளை அவங்க வச்சுருக்கிறாங்க. உலகத்தில் பல நாடுகளில் அவங்களுக்கு என்ன இருக்கிறது, KFCயுடைய சிக்கனுடைய நிறுவனம் வச்சுருக்கிறாங்க. அதில் முஸ்லீம் நாடுகளில் மாத்திரம் ஹலால் சர்டிஃபிகேட் வாங்கி அவங்க செய்கிறாங்க. ஏன்னா முஸ்லீம்கிட்ட விற்கிறதா இருந்தால் ஹலால்ங்கிற ஒரு சர்டிஃபிகேட், ஹலால் சர்டிஃபிகேட் முஸ்லீம் அரசாங்கத்தில் வாங்கும்போது என்ன ஆகும்னு கேட்டால் அவங்க அரசாங்கம் எந்த நேரத்துலையும் செக் பண்ணுவாங்க, இவன் முறைப்படி தான் அறுக்கிறானான்னு என்ன செய்வாங்க. இஸ்லாமிய அரசாங்கம் இருக்கும் பொழுது சும்மா நம்ம பேப்பர் அடித்து ஹலால்னு கொடுக்குறதில்ல, நம்ம போய் சும்மா கூட பொய்யா கூட கொடுத்துட்டு போயிடலாம். ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்குதுன்னு சொன்னால் அந்த விதியில் அது வரும். நாங்கள் எந்த நேரத்தில் நுழைந்து சோதனை பண்ணுவோம், சோதனை பண்ணும்போது அந்த முறை அறுக்கப்படணும், பிஸ்மில்லா சொல்வதற்கு ஆள் இருக்கணும், அதன்படி அது அறுக்கப்படணும், அதை உறுதி செய்யணுங்கிற கண்டிஷனில் தான் முஸ்லீம் நாடுகளில் எல்லாம் என்ன செய்கிறாங்க, இந்த KFCக்கு ஹலால் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்குறாங்க. எங்கே வச்சுருக்காங்கன்னா முஸ்லீம் நாடுகளில் மட்டும்தான். முஸ்லீம் நாடுகளில் மட்டும் நாங்கள் இஸ்லாமிய முறைப்படி, என்ன அவன் வியாபாரி தானே, அவனுக்கு எந்த கொள்கை கோட்பாடெலாம் கிடையாது. அது முஸ்லீம்கிட்ட விற்கிறதா இருந்தால் முஸ்லீம் விரும்புகிற மாதிரி செஞ்சால் தான் விற்க முடியும். இதை மாதிரி நாங்கள் முறைப்படி ஹலால் வாங்கலைன்னா ஒருத்தர் வாங்க மாட்டாங்க. அங்கே தாறுமாறாக விற்கலாம். காசு புழங்குற நாடாக இருக்கிற முஸ்லீம் நாடுகள் நம்ம 100 ரூபாய்க்கு விற்கிறத அங்கே 1000 ரூபாய்க்கு விற்றுடலாம். அந்தளவுக்கு பணப்புழக்கம் இருக்கிறது, பணத்துடைய மதிப்பு தெரியாத நாடுகளாக இருக்கிறதுனால அங்கே வியாபாரம் பண்ணுவதாக இருந்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தானே வியாபாரம் பண்ணணும். அதுக்காக என்ன செய்கிறான்னு கேட்டால் உலக நாடுகளில் முஸ்லீம் நாடுகள் அனைத்துலேயுமே
அவன் வந்து சட்டப்படி என்ன செய்கிறான்னா எழுதி கொடுத்து ஹலாலுங்கிற சர்டிஃபிகேட்டை கவர்மெண்ட்லேருந்து வாங்குகிறான். கவர்மெண்ட்லேருந்து வாங்கும் பொழுது அதுக்கு வெயிட் கூட, அது கண்காணிப்பு கூட. அவன் ஹலால் இல்லாமல் ஹலால்னு சொல்லியிருந்தான்னா கைது பண்ணி நடவடிக்கை எடுப்பாங்க. ஒரு அரசாங்கத்தில் உள்ளதை வந்து ஏமாற்றி இருந்தான்னு சொன்னால் நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த ஹலால் சர்டிஃபிகேட் வச்சுருந்தான்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், நம்பி சாப்பிட்லாம். ஆனால் துருக்கியில் வந்து இவங்களுடைய 700 கிளைகள் இருந்துச்சு இந்த கேஎஃப்சிக்கு, எல்லாத்தையும் மூடிட்டாங்க. துருக்கியில் அனைத்து என்ன செஞ்சுட்டாங்க, தரக்கூடாது. இந்த ஹலால் பிரச்சனைக்காக வேண்டி இல்லை, அங்கே இந்த பலஸ்தீன் யுத்தம் ஆரம்பித்த அந்த நேரத்தில் வந்து இஸ்ரேல் இராணுவ வீரர்களுக்கெல்லாம் நான் இலவசமாக எங்கள் இதில் சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொன்னான். அந்த கேஎஃப்சியுடைய ஓனர் வந்து இலவசமாக சாப்பாடு கொடுப்போன்னு சொன்னான். அவன் கொத்து கொத்தாக முஸ்லீம்களை கொலை பண்ணுறான். அதை வந்து ஊக்குவிக்கிற விதமாக இலவசமாக சாப்பாடு கொடுப்போன்னு சொன்னோன்னா துருக்கி மக்கள்லாம் என்ன செஞ்சாங்க, அடித்து அந்த கேஎஃப்சி நிறுவனத்தை நொறுக்கி விட்ட உடனே அவங்க இந்த நாட்டிலேருந்து காலியாகிறோண்டு அந்த நிறுவனத்தை மூடிட்டு போயிட்டாங்க. 700 நிறுவனங்கள் காலியாகிடுச்சு. அது போடப்பட்ட இந்த ஹலால் பிரச்சனைக்காக இல்லை. அதாவது அவன் இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணுறான். அதான் அவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன், இலவசமாக நான் சாப்பாடு கொடுப்பேன், இராணுவ வீரர்கள் இஸ்ரேல் இராணுவ வீரர்கள்னு வந்துட்டாங்கன்னா எங்களுடைய எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாக கொடுப்போங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதை நான் ஆதரிக்கிறேன்னு அர்த்தம். உங்களை கொன்று குவிக்கிறதை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு பகிரங்கமாக டிக்ளேர் பண்ணுறான். அப்படி டிக்ளேர் பண்ணிட்டு என்ன எங்கள் நாட்டில் வச்சுருக்கிற என்று சொல்லி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் துருக்கியில் அது மாதிரி இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க. அது மாதிரி உள்ளது. ஆனால் ஹலால் சர்டிஃபிகேட் அங்கேயும் இருக்குது. துருக்கியில் விற்கிற வரைக்கும் ஹலால் சர்டிஃபிகேட்டுக்காக அது மூடப்படலை. அது இந்த இஸ்ரேலுடைய சார்புங்கிற ஒரு காரணத்திற்காக மூடப்பட்டுச்சு. இஸ்லாம் இந்த முஸ்லீம் நாடுகள் அல்லாத நாடுகளில் வந்து இவன் ஹலால் சர்டிஃபிகேட்டை மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. பண்ணுனாலும் நம்ம நம்ப முடியாது அதை. இப்போ ஹலால் சர்டிஃபிகேட்டுங்கிறது நம்மள்கிட்ட மார்க் அறிஞர்கள் எவ்வளோ இருக்கிறாங்க, காசை கொடுத்தா ஹலால் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஒவ்வொரு கோழியாக இருக்கும்போது பார்த்துட்டா இருக்கிறாங்க. ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்குறாந்தா நீ அதை கண்காணிக்கிற உனக்கு அதிகாரம் இருந்தால் தானப்பா நீ கொடுக்கணும். அதுக்குன்னு ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் நிறைய பேர் நடத்துகிறாங்க. உனக்கு எப்படி ஹலால் சர்டிஃபிகேட் கொடுப்பேன்? ஒரே ஒரு பொருளுக்கு கொடுத்தா பரவாயில்லை, அவன் லட்சக்கணக்கில் அறுத்துக்கிட்டே இருக்கிறான், விற்பனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அத்தனைக்கும் ஹலால்னு ஏற்கனவே ஒட்டுமொத்தமாக அப்படி சர்டிஃபிகேட் கொடுப்பேன்? சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் யாராக இருக்கணும்னு கேட்டால் அந்த நிறுவனத்தின் மீது கண்காணிப்பு செய்யும் அதிகாரம் உள்ளவங்களாக இருக்கணும். ஒரு அரசாங்கத்திலேருந்து கொடுத்தா தான் அவன் அதை பேணுவான். இல்லாட்டி என்ன செய்வான்னா ஹலால் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஒரு அஜரத்தில் கேட்டால் கொடுத்து விட்ருவார். ஒரு உலமா சபையில் போய் கேட்டால் என்ன செய்வாங்க, நாங்கள் 1 லட்ச ரூபா நான் கூட வச்சுக்கிறோங்க, ஒரு ஹலால் சர்டிஃபிகேட் கொடுங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் அந்த பாபா ராம்தேவ் இருக்கார்ல, பதஞ்சலி அவர் வந்து கோமூத்திரம்னு போட்டிருக்காரு. மாட்டு மூத்திரத்தை பாட்டில் அடித்து விற்கிறார். அதுக்கு ஹலால் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஹலால் இதில் போட்டிருக்கோம். அந்த கோமூத்திராங்கிற அந்த பாட்டிலில் ஹலால் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும்னு சொல்கிறான். அப்போ அந்த மூத்திரத்துக்கும் ஹலால் சர்டிஃபிகேட் யார் கொடுத்தா? நம்மளால் தானே கொடுத்துருக்குறான். ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்குறவன் தான் அதுக்கு கொடுத்துருக்குறான். இப்போ நீங்கள் அடித்து பார்க்கலாம், கோமூத்திரான்னு அடித்து பாருங்கள், அந்த பாட்டில் போட்டிருப்பான். அதில் அரபில் ஹலால்னு என்ன செய்வான், முத்திரையை போட்டிருப்பான். அப்போ நீ மாட்டு மூத்திரத்துக்குலாம் ஹலால்ட்டு கொடுக்குறவன் இருக்கும் பொழுது இவங்க ஹலால் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்கிற நம்பி நம்ம சாப்பிட முடியுமா? அவன் முஸ்லீமாக இருந்தால் சாப்பிட்றலாம். அந்த ஓனர் முஸ்லீமாக இருந்தானே ஆனால் அவன் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி தான் இருப்பான். அப்படி அறுக்காமல் இருந்தாலும் நம்ம கேள்வி வராது. ஏன்னா இறைவா நாங்கள் நல்லெண்ணெய் வச்சோம், இவனுக்கு நல்லெண்ணெய் எப்படி வைக்கிறது? முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய பேரை சொல்லுவான்னு நம்ம எப்படி நம்புறது? அவங்க முறைப்படி தான் அவங்க செஞ்சுருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு விதி கிடையாது, அவங்களுக்கு இது ஒரு சட்டம் கிடையாது, இது ஒரு பிரச்சனையே கிடையாது. அடிச்சத்தா என்ன, தண்ணியில் முக்கி சத்தா என்னங்கிற ஒரு கொள்கையில் உள்ளவங்க அவங்க அதை விற்பார்களே. ஆனால் நமக்கு தெளிவாக அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்பட்டுச்சுங்கிறதுக்கு ஆதாரத்தை காட்டணும். அந்த ஆதாரம் காட்டுவதாக இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த ஹலால்ங்கிறதுக்கு வந்து என்ன செய்யணும், உறுதி செய்யணும். அப்போ இவங்க என்ன செய்யலைன்னு கேட்டால் மற்ற நாடுகளில் எல்லாம் வந்து இஸ்லாம் அல்லாத நாடுகளில் ஹலால் சர்டிஃபிகேட்டை அவங்க வாங்குறது கிடையாது. ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்குற நிறுவனங்கள் இருக்கிறது, அப்படி வாங்குறது கிடையாது. அவங்க அது இல்லாமல் தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது வந்து ஹலால்னு வாங்கினா கூட அது சரியாக இருக்குமா? ஹலால் சர்டிஃபிகேட்டுங்கிறது எப்படி இப்போ அவனுடைய நிறுவனத்துக்குள்ளேயே என்ன செய்யணும், இவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுத்துருக்கணும். ஹலால் சர்டிஃபிகேட் யார் கொடுக்குறாங்களோ அந்த கேஎஃப்சி எந்த இடத்துல தான் கோழியை வந்து பேக் பண்ணுற இடம் வச்சுருக்கிறானோ, அறுக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பான்ல, அனைத்து சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 10 இடமோ 20 இடமோ வச்சுருப்பான்ல, அத்தனை இடங்கள்லையும் நான் தான் ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு சொன்னால் எனக்கு ஒரு ஆஃபீஸ் போட்டு அவன் தரணும், என்னுடைய ஆள் இருந்து கண்காணிக்கணும். ஒவ்வொரு கோழியை அறுக்கும் பொழுது பிஸ்மில்லா சொல்லப்படுது, நம்ம கண்காணிச்சு என்ன செய்யணும். அப்படியான ஒரு ஆள் இருந்து கொண்டு ஹலால் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் அது ஹலால் ஆகும். அதனால் நம்ம நாட்டில் இந்த ஹலால் சர்டிஃபிகேட் கொடுத்துக்க வச்சு நம்பிடாதீங்க.
ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்குறதே வியாபாரமாக செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் பாண்டிச்சேரியில் நம்ம ஆளுக்கு என்ன செய்கிறாங்க, ஹலால் சர்டிஃபிகேட் நிறுவனம்னு வச்சுருக்கிறாங்க. எது கேட்டாலும் ரூபாய் வாங்கிட்டு ஹலால் சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிற வேண்டியது. நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டால் அதனுடைய ஓனர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவனா, இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை உள்ளவனா, பிஸ்மில்லா சொல்லி தான் அறுக்கணுங்கிற கொள்கை உள்ளவனா. முக்கியமாக பார்க்குற பிஸ்மில்லா சொல்லி தான் அறுக்கணுங்கிற கொள்கை உள்ளவனான்னு பார்க்கணும். கொள்கை உள்ளவனாக இருந்தான்னா நம்ம சாப்பிட்லாம். அந்த கொள்கை இல்லாதவனாக இருந்தான்னா இந்த பேப்பரை வச்சுக்கிட்டா நிறைய பேர் நினைக்கிறாங்க ஹலால் சர்டிஃபிகேட் போட்டிருக்கு, ஹலால் சர்டிஃபிகேட் போட்டால் எது வேணாலும் போடுவானா, கொடுக்க ஆள் இருக்குது, எதுக்கு மூத்திரத்தை கொடுத்துருக்கான்னு சொல்கிறோமே, பொய்யாவை சொல்கிறோம். ஹலால் சர்டிஃபிகேட் நம்ம நாட்டில் கோமூத்திராவை கொடுத்துருக்குறாங்க. அப்போ மாட்டு கோமூத்திரானதுக்கு பேர், கோமூத்திரான மாட்டு மூத்திரம். மாட்டு மூத்திரத்துக்குலாம் ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய ஒரு நாட்டில் வந்துக்கிட்டு இதை சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம்லாம் சொல்ல முடியாது. அதனால் இந்த மாதிரி நிறுவனங்களில் இந்த கோழியை சாப்பிடுவதுக்கு ஹராம் தான். அது என்னடா கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய பேரை அவங்க சொல்லலை, அவங்க டிக்ளேர் பண்ணலை. அவங்கள கண்காணிக்க ஹலாலாக தான் செய்யுது என்பதை கண்காணிக்க ஒரு மேலமைப்பு கிடையாது. முஸ்லீம் நாடுகளில் மேலமைப்பு இருக்கும். இங்கே இந்தியாவில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டான்னு சொன்னால் இது மேலமைப்பு யார் போய் இதை செக் பண்ணுறது, அது கரெக்டாக நடக்கிறான்னு யார் உறுதி பண்ணுவது, அது எப்படி கொடுக்க இயலும்? முதல்ல நமக்கு அதன் மீது ஒரு அதிகாரம் இல்லாமல் இருக்கும்போது எப்படி கொடுக்க இயலும்? நமக்கு அதன் மீது அது அதிகாரம் இருந்தால் தான் சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த கொடுக்குறவன் தான் நிலத்துக்கு பொறுப்பு. ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்குறவன் எதுக்கு பொறுப்பே இருக்கிறான்? இவர்கள் அறுத்து தரக்கூடிய எல்லாத்தையுமே பிஸ்மில்லா சொல்லி அறுக்கிறார்கள்னு தான் சர்டிஃபிகேட்டுக்கு அர்த்தம். ஹலால் சர்டிஃபிகேட்டுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் அந்த ஒரு கோழி 2 கோழிக்கு உள்ளது இல்லை, அவன் என்னவெல்லாம் விற்கிறானோ அது அனைத்துமே பிஸ்மில்லா சொல்லி தான் அறுக்கப்படுகிறது, நாங்கள் சான்று தர்றோன்னு தான் அதுக்கு மீனிங். அது எப்படின்னு கொடுப்பேன்? அது எப்படி ஒரு முஸ்லீம் அமைப்பு அனைத்தும் கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. அப்போ அமைப்புகள் ரீதியாக ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்குறதை நம்பி நம்ம என்ன செய்கிறோம்? நிறைய பேர் ஹலால் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. நம்ம அப்படி பார்க்குற விட்டு எப்படி பார்க்க வேண்டும் என்று கேட்டால், பிஸ்மில்லா சொல்லணும் என்பதை கொள்கையில் உள்ளவன் அறுக்கிறான், அது தயாரிக்கிறானா கேட்க தேவையில்லை. நல்லெண்ணெய் வைத்து என்ன செஞ்சிட வேண்டியதான், பிஸ்மில்லா சொல்லி தான் அறுத்திருப்பான்னு நினச்சி சாப்பிட்ற வேண்டியதான். அப்படி இல்லைன்னா அவனை கேள்வி கேட்ப, நம்மளை நல்லா கேள்வி கேட்க மாட்டான். ஏன்ப்பா நீ சாப்பிட்டேன்னு கேட்டால் அவன் அல்லாஹ்வை நம்பினவனாக இருக்கிறான், பிஸ்மில்லா சொல்வதை ஒரு கொள்கை உள்ளவனாக, அந்த கொள்கையில் முஸ்லீமில் அவன் இருக்கிறான் அப்படின்னு அல்லாட்ட சொன்னால் அல்லா ஏற்றுக்கிறோம். அதை நம்ம உள்ளுக்குள்ளே நுழைஞ்சி பார்க்கும்படி நமக்கு எந்த ஒரு கட்டளையும் இல்லை. வெளிப்படையானதை நம்பி செயல்படத்தான் நம்ம கட்டளை இருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு அந்த ஒரு கொள்கை இல்லையே. இந்த வெளிநாட்டு நிறுவனங்களாக இருக்கட்டும், உள்நாட்டிலே நிறைய இந்த அசைவ உணவுகள் தயாரிக்கிறாங்க. சும்மா நீங்கள் அசைவ உணவுகள் உள்நாட்டில் சாப்பிட விரும்புனீங்கன்னா மீன், இறால், நண்டு இது மாதிரி விஷயங்களை சாப்பிட்டு போங்க. ஏன்னா அதுக்கு அறுத்தல் கிடையாது. கடல் வாழ் உயிரினங்களுக்கு என்ன இல்லை, அது இந்த பின்னாடி அதை சொல்லுவோம். கடல் வாழ்ல எது கிடைச்சாலும் அதை நீங்கள் அறுக்கணுன்ற ஒரு சட்டம் கிடையாது, பிஸ்மில்லா சொல்லணும்னு சட்டம் கிடையாது, அதை ஒன்றாலும் சாப்பிட்டு போயிடலாம். அப்படி இல்லாத எதுக்கு பிஸ்மில்லா சொல்லணும் அறுக்கணும் என்று 2 சட்டம் இருக்கிறதோ, பிஸ்மில்லாவும் சொல்லணும் அறுக்கவும் செய்யணும் என்று 2 சட்டம் இருக்குமே. ஆனால் அதற்கு ஹலால் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் எப்படி நம்புறீங்க? முஸ்லீம் நாடுகளில் நம்பலாம், ஓகே. ஒரு மலேசியாவில் நம்பலாம். ஏன்னு கேட்டால் மலேசியாவில் கொடுத்துட்டான்னு சொன்னால் அரசனுடைய பிடியில் அவங்க வந்துடுவாங்க. இப்போ நம்ம நாட்டில் இது போட்டிருக்கு அது போட்டிருக்குன்னு போடுறான்ல, ஒரு பொருள்லாம் கலந்துருக்குன்னு அறிவிப்பு செய்கிறான்ல, அது நம்முடைய அவன் இருக்கணும், இல்லாட்டி அரசாங்கம் சோதிக்கும். ஒரு மாத்திரையில் என்னென்ன கலந்துருக்குன்னு போட்டு உங்களுக்கு அச்சிட்டு தர்றான்ல, ஒரு டானிக்கில் என்ன செய்கிறான், என்னென்ன பொருள் அதில் கலந்துருக்குன்னு சொல்கிறான். ஒரு நல்லெண்ணெய் தயாரித்தா கூட அது நல்லெண்ணெயில் என்னென்னலாம் இருக்குதுன்னு என்ன செய்கிறான், அதை சொல்கிறான்னு சொன்னால் அதை பொய் சொல்ல முடியாது. ஏன்னா பொய் சொல்கிறதுக்கு பயப்படுவான். பொய் சொல்லிட்டான்னு சொன்னால் அரசாங்கத்தில் திடீர்னு சோதனை நடத்துவாங்க. சோதனை நடத்தி அது இல்லைன்னு ஆகிட்டால் சீல் வச்சுட்டு போயிடுவாங்க. இனி தொடர்ச்சி வியாபாரம் பண்ண முடியாதுங்கிற அச்சம் அவங்கள சரியான முறையில் நடக்க வைக்கும். அந்த பயமே என்ன சரியாக நடத்த வைக்கும். இங்கே நீங்கள் கொடுக்குற ஹலால் சர்டிஃபிகேட்டுக்கு என்னத்துக்கு ஆகும்? இது ஒரு நிறைய பேர் இந்த ஹலால் சர்டிஃபிகேட்டை வியாபாரமாக செய்கிறார்கள். எவன் கேட்டால் ரூபாயை வாங்கிட்டு 1 லட்ச ரூபா கூட உனக்கு ஹலால் சர்டிஃபிகேட் தர்றேன் அப்படின்னு தருவார்கள். அப்போ இவங்களுக்கு அந்த ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்குற எவனுமே அதனுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறானா? கண்காணிக்கிற அதிகாரம் அவனுக்கு இருக்குதா? அது முறையாக தான் அறுக்கப்படுதுன்னு எதை வச்சு இவன் தீர்மானிக்கிறான்? ஒன்றுமே கிடையாது. காசை வச்சு தீர்மானிக்கிறான். எனக்கு காசு கொடுத்துட்டு நான் ஹலால்னு சொல்லிக்கிறேன். அப்போ இது பளிச்சுன்னு இது தெரியும் போது இந்த பதில் அல்லாட்ட எடுபடுமா? ஏன்டா இதை ஹலால்னு சொல்லி சாப்பிட்டே உனக்கு ஹலால்னு சொன்னது யாருன்றா கேட்க மாட்டான். எவனோ ஒருத்தன் சொன்னதை வச்சு நீ எப்படி நம்புன? ஹலால் சர்டிஃபிகேட்டுங்கிறது குறிப்பிட்ட ஒன்று கொடுத்தா பரவாயில்லை. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சர்டிஃபிகேட் நம்பர் போட்டு கொடுத்தான்னா நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். கோழி கொடுக்குறான்னு சொன்னால் கோழிக்கு சீரியல் நம்பர் போடணும். இது 1ஆம் நம்பர் கோழி, இது அறுக்கிறதுக்கு சர்டிஃபிகேட் அந்த 1ஆம் நம்பர் கோழிக்கு மட்டும்தான் பொருந்தணும், 2ஆம் நம்பர் கோழிக்கு பொருந்தக்கூடாது. அப்படி ஒவ்வொரு கோழிக்கும் தனித்தனி சீரியல் நம்பர் போட்டு நீ கொடுத்தாயானால் அந்த பொருளுக்கு நீ கொடுப்பதை ஏற்றுக்கிறவன்.
சரி, ஒரு முஸ்லீம் சொல்கிறாரு இந்த கோழி ஹலாலாக இருக்கப்பட்டுச்சுங்கிறார். இந்த கோழின்னு குறிப்பிட்டு சொல்கிறார்ல, இந்த ஆடு இந்த கோழி வந்து ஹலாலாக இருக்கப்படுது. இதுல எல்லாம் செய்கிறான். முனிசிபாலிட்டியில் என்ன செய்கிறான்? நம்ம சீல் விற்கிறான்ல, முனிசிபாலிட்டியில் வந்து ஆட்டு தொட்டில் அறுக்கிறாங்க. நம்மளாம் இருக்க முடியாது. சென்னை போன்ற நகராட்சிகள்லாம் ஆடு இருக்கிறதா இருந்தால் ஆட்டு தொட்டின்னு வச்சுருக்கிறாங்க. அங்கே அறுத்து அவன் அதில் சீல் வச்சு கொண்டாந்து அதைத்தான் நம்ம கசாப்பு கடையில் விற்க முடியும். அங்கே அறுப்பதற்கு ஆள் வச்சுருக்கிறாங்க. இஸ்லாமியர்களும் சாப்பிட வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கே ஒரு மோதினார் மாதிரி ஒரு ஆளை வச்சுருக்கிறாங்க. அதன்படி தான் அறுக்கப்பட்டுச்சுங்கிறதுக்கு சீரியல் போட்டு சீல் வச்சுருக்கோம். ஒவ்வொரு ஆட்டுக்கும் சீல் வைப்பானுவோம், தனித்தனி ஒன்றுக்கும். இது ஹலால் படி, இது ஹலால் படி, இது முறைப்படின்னு ஒன்றுக்கு சீல் வைக்கிறாங்க. ஒன்றுக்கும் தனித்தனி சீல் வச்சார்கள் என்று சொன்னால் அது அந்த ஹலால சர்டிஃபிகேட்டை ஏற்றுக்கலாம். இப்போ மாநகராட்சியில் கொடுக்குறான்ல, ஆடுகள் மாடுகள்லாம் விற்று கசாப்பு கட்டில் தொங்க விட்டுருக்குறாங்களே, அந்த கழுத்துக்கிட்ட அந்த இது இருக்கும், அந்த சீல் இருக்கும். அந்த சீல் இருந்தால் தான் விற்க முடியும். ஊதா கடலில் சீல் அடித்து தான் விற்பானுவோம். அது இல்லைன்னா சீஸ் பண்ணிட்டு போயிடுவான். நீ வந்து முறைப்படி நீ அறுக்கலைன்னு சொல்லிடுவான். அப்படியான ஒரு தனித்தனி பிராணிகளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறது செல்லும். குறிப்பிட்ட ஒரு 10 ஆடை எடுத்துக்கொண்டு இந்த 10 ஆடும் இந்த மாதிரி ஹலால் முறையில் அறுக்கப்பட்டுச்சு நான் சாட்சின்னு சொன்னால் ஏற்றுக்கலாம்ல? ஏற்றுக்கலாம். அதான் இப்போ என் முன்னாடி அறுக்கப்பட்டுச்சு, நான் 10ஐயும் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிடலாம். ஒரு கம்பெனிக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவன் எந்த ஆடு வாங்க போகிறான்னு தெரியாது, எத்தனை அறுக்க போகிறான்னு தெரியாது, என்ன மாதிரி அறுக்க போகிறான்னு தெரியாது. அது போக சில நிறுவனங்களில் அந்த வீடியோக்கள் நம்ம பார்க்குறோம். அந்த நிறுவனங்கள் பெயர் மறைத்து அந்த வீடியோக்கள் வருகிறது. அது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஆடு மாடு இந்த கோழிகள் எல்லாம் வந்து மண்டையில் அடிச்சிட்டு சாவடிக்கிறாங்க. அறுக்கிறது இல்லை. லட்சக்கணக்கான மாடுகளை அறுக்கும் பொழுது ஒன்று உட்காந்துட்டு அறுத்துக்க முடியுமா? ஒன்று அந்த மாடு வரும், தலையை இப்போ நீட்டுற மாதிரி ஒரு மண்டையில் ஒரு இது வந்து இது வந்து ஊசி மாதிரி வந்து மண்டையில் அடிக்கும். அடித்தவொன்னு அந்த ஊசியில் மயக்கம் போட்டு விழுந்து செத்துரும். மயக்கத்துலாம் சாவுது. சாவுற விஷ ஊசின்னு வைங்களேன். விஷ ஊசின்னா அந்த கேடு செய்கிற அளவுக்கு இல்லாமல் ஒரு மைல்டான டோஸில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு விஷ ஊசியை போட்டு விட்டுறாங்க. அது செத்துருது. செத்த பிறகு ரத்தம்லாம் வெளியேறாது. செத்த உடனே ரத்தம் உறைஞ்சி போயிரும்ல, அறுத்தா தான் ரத்தம் வெளியேறும். செத்த போட்டு ஆட்டை போட்டு அறுத்தீங்கன்னா ரத்தம் வெளியே வராது. செத்தவுடன் ரத்தம் உடனே என்ன செஞ்சிடறேன் உறைஞ்சி போயிடும். அந்த மாதிரி அறுக்கிற வீடியோக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது எந்த நிறுவனம்னு வரல, இப்படி தான் செய்ய முடியும். அப்போ ஒரு இஸ்லாமிய நாடுகளில் செஞ்சால் மாத்திரம்தான் அவன் அந்த முஸ்லீம்கள்கிட்ட வியாபாரம் பண்ணுவதாக இருந்தால் இந்த ஹலால்ங்கிறத நம்ம பேணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு பயத்தோடு ஒழுங்காக அவன் செய்வான். அதனால் அந்த எஃப்சி இந்த எஃப்சின்னு எமவித்தாலும் சரி தான், அதெல்லாம் ஹலால்ண்டே போட்டு இருந்தாலும் நம்ம நம்ப முடியாது. ஹலால்னு போட்டு இருந்தால் கூட என்ன செய்ய முடியாது. ஹலாலை செஞ்சான்னு இப்படி நம்புவீங்க. அது சர்டிஃபிகேட்டு கொடுத்துருக்காங்கன்னா யார் கொடுத்தாள்? யார்? அவருக்கு இதன் மீது அதிகாரம் என்ன? ஒன்றுமே கிடையாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதெல்லாம் நிறைய இடங்களில் நம்ம ஆளுக்கு போய் சாப்பிட்றாங்க, ருசிக்காக சாப்பிட்றாங்க. அந்த கேஎஃப்சிக்கு உரிய மசாலாவெலாம் இன்றைக்கி வெளியே மார்க்கெட்டில் விற்கிது. நீங்கள் அந்த சிக்கனை வாங்கி நீங்கள் மசாலா போட்டு அதே சிக்கனை தயாரிக்கலாம். உங்களுக்கு அதுதான் விருப்பம்னு தெரிஞ்சிங்கன்னு சொன்னால் அவனுடைய அந்த மசாலா ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலாவை கேஎஃப்சி மசாலான்னு விற்கிது. நீங்கள் அந்த மசாலாவை மட்டும் வாங்கிட்டு போய் என்ன செய்ய, நீங்கள் ஒரு கோழி அறுத்து அதை போட்டு பிரட்டினீங்கன்னா அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிட போகுது. இப்போ நவீன காலத்தில் தேவையும் இல்லை. அதனால் நிறைய பேர் அதில் போய் என்ன செய்கிறாங்க, விழுந்துடுறாங்க. சாப்பிட நாக்கு ருசியாக இருக்கிறதுக்காக சாப்பிட்றாங்க. அது சாப்பிட முடியாது. அது ஒரு விஷயத்தை வச்சுக்கணும். அடுத்தது என்னென்னு கேட்டால் அறுக்கிற முறை ஒன்று இருக்குது. இது பிஸ்மில்லா சொல்லணுங்கிற ஒரு முறை. ரெண்டாவது முறை என்னென்னு கேட்டால் அந்த அறுக்கிறதுக்கு முறையை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இன்னல்லாஹ, இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், இன்னல்லாஹ கதபல் இஹ்சான் அலா குல்லி ஷைஇன், எல்லா பொருள்கள் மீதும் ஒரு இரக்கத்தை அல்லாஹ் வந்து எழுதியிருக்கிறான். நீங்கள் எதாக இருந்தாலும் இறக்கம் காட்டணும். ஈக்கு இறக்கம் காட்டணும், எறும்புக்கு இறக்கம் காட்டணும், ஆடு மாடு கழுத எல்லாத்துக்கும் நீங்கள் இறக்கம் காட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபைதா கத்தல்தும், நீங்கள் ஒரு பிராணியை நீங்கள் கொள்வதாக இருந்தீங்க, ஒருவனை கொள்வதாக இருந்தால் அஹ்சினுல் கித்லா, கொள்வதை கூட அழகுற செய்யுங்கள். ஒய்தா தபஹத்தும், நீங்கள் அறுத்தீங்க என்று சொன்னால் ஃபஹ்சினு தபஹ, அறுக்கிறது அழகுற அறுத்து விடுங்கள். அழகுற அருங்கள்ங்கிறதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். எப்படின்னு கேட்டால் ஒல் யுஹித் அஹதுக்கும் ஷஃப்ரத்தஹு, ஒருவர் தன்னுடைய கத்தியை நன்கு கூர்மையாக்கி கொள்ளணும். முறையாக அந்த அழகான முறையில் அறுக்கிறதுன்னு எனக்கு முட்டை கத்தி வச்சு அறுத்தீங்கன்னு வைங்க, அது சாவுறதுக்குள்ளே துடி செத்து போயிடும். நரம்பு அறுக்கிற வரைக்கும் இப்படி இழுக்க வலி துடிச்சு செத்துடும். கூர்மையான கத்தி தான் சரக்கு கட்டாயிரும். மூளைக்கும் அதுக்கு உள்ள நரம்பு கட்டான வலி தெரியாது. கூர்மையான கத்தியை வச்சு ஒரு அறுப்பு அறுத்தீங்கன்னு சொன்னால் இந்த வலின்னு இருக்கிற மூளை தானே சொல்ல போகுது. நமக்கு வலிக்குதுங்கிறது எது சொல்லுது? இங்கனுக்குள்ள ஒருத்தர் கில்லுனா உங்களுக்கு வலிக்குதுன்னு எதை வச்சு சொல்லுது? மூளையில் தான் அது உணருது. இங்கனுக்குள்ளே கில்றான் வலிக்குதுங்கிறத சொல்லக்கூடியது எது? மூளை. இந்த அழுத்தத்தில் இதை பண்ணுறான் அப்படின்னு சொன்னோன்னா வலி மாதிரி உங்களுக்கு காட்டுது, நீங்கள் தப்பிச்சுக்கிறதுக்காக வேண்டி.
அப்போ இந்த வழியிலையெல்லாம் நம்ம மனுஷனுக்கு சொல்லக்கூடியது எதுன்னு கேட்டால் மூளை தான். அப்போ மூளையில் உள்ள இந்த நரம்பை கட் பண்ணக்குவதற்கு என்னவாக இருக்கணும்னா கத்தி கூர்மையாக இருக்கணும். ஒயில் யுஹித் அஹதுக்கும் ஷஃபரத்தஹு, உங்களில் ஒருவர் வந்து தன்னுடைய கத்தியை நன்கு கூர்மையாக என்ன செய்யணும், அப்படி வச்சவனை அறுத்துடணும். ஒல் யுஹித் ரபீஹத்தஹு, அறுக்கக்கூடிய அந்த பிராணிக்கு ராகத்தாக சாக விடுங்க, சுகமாக சாக விடுங்கள்ங்கிறாங்க. துடிச்சு அந்த வேதனையில் கஷ்டப்பட்டு சாகாமல் அந்த செகண்டில் வலி தெரியாது. இப்போ கைகாலெலாம் துடிக்குத, அது வலியில் துடிக்கிறது கிடையாது, ரத்தம் வெளியேறுவதனால துடிக்கும்ல. ரத்தம் வேகமாக அது உடம்புல இருந்த ரத்தங்கள்லாம் வெளியேறும் பொழுது ஒரு பலூனில் கூட காற்று வெளியேறும்போது துடிக்குதுல்ல, அந்த மாதிரி தான். சரி, நீண்ட பலூன் எடுத்து ஓட்டை போட்டு விட்டீங்கன்னா என்ன செய்யும், அப்போ துடிச்சு தான் அந்த காற்றுலாம் இறங்க, அந்த மாதிரி உள்ளது தான். அப்போ அந்த பிராணிகள் துடிப்பது வந்து வேதனையில் துடிப்பது கிடையாது, அதில் இருக்கிற ரத்தம் ஒன்று வெளியேறும் பொழுது அது என்ன செய்யும், இழுக்கும்போது துடிப்பு வருது, அது வேதனையில் துடிக்கிறது கிடையாது என்று என்ன செய்கிறாங்கன்னா இன்றைக்கு மருத்துவ உலகத்தில் ஆய்வு செஞ்சு நிரூபிச்சிருக்கிறாங்க. எந்த நிரூபிச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்லாமிய முறைப்படி ஒரு 10 பிராணியை தேர்ந்தெடுத்து அறுக்கிறாங்க, இன்னொரு 10 பிராணியை வந்து வேறு முறையில் சாவடிக்கிறாங்க. கழுத்தை நெரிச்சு அதில் தண்ணியில் முக்கி இப்படி ஒரு 10 பிராணி, இப்படி ஒரு 10 பிராணி. அந்த 10 பிராணியை வந்து லண்டனில் வச்சு இதை சோதனை பண்ணுறாங்க. அந்த பிராணிகளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு மூளையில் வந்து இசிஜி இஇஜி ரெண்டும் பொறுத்துறாங்க. ஹார்ட்டில் இருந்து மூளைக்கு என்ன செய்கிறாங்க, இசிஜிங்கிறதும் இஇஜிங்கிற வச்சு அந்த நரம்பை பொருத்தி கனெக்ஷன் கொடுத்துட்றாங்க. அப்போ அதனுடைய ஒவ்வொரு இதய துடிப்பு எல்லாமே நமக்கு தெரியுது. தெரிஞ்சால் என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த சோதனை பண்ணி அறுக்கிறாங்கல்ல, இஸ்லாமிய முறைப்படி அறுத்த உடனே அது நின்றுது, மூளையோட தொடர்புள்ள நரம்பு நின்று, மூளை ஒரு செயல்பாடுமே இல்லை, அது வலிக்கலை, அதுக்கு வலிக்கவில்லை என்று உணர்கிறார்கள். வேறு மாதிரி சாவடித்ததை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இறங்க அந்த மூளையுடைய துடிப்பு தெரிகிறது. அந்த வேதனையினால் என்ன செய்கிறது, ஏறி காட்டுமில்ல, ப்ரெஷர்லாம் காட்டுதில்ல, அந்த மாதிரி அந்த மீட்டரில் வந்து காட்டுகிறது. அதை வச்சு விஞ்ஞானிகள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு கேட்டால், இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் இந்த சரக்குன்னு கூர்மையான கத்தியை வச்சு அறுக்கிறது இருக்க, அதில் இந்த பிராணிகளுக்கு வேதனை இருக்காது. வேறு முறை நீங்கள் சாவடிச்சீங்கன்னு சொன்னால் அந்த உசுறு போகிறதுக்காக ரொம்ப வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு தான் அது சாவுது என்று கண்டறிந்திருக்கிறார்கள். அந்த வகையில் அதுக்காகத்தான் இல்லை. ஆனால் ரசூலா சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க, ஒல் யுஹித் அஹதக்கும் ஷஃபரத்தஹு, உங்களில் ஒருவர் வந்து தன்னுடைய கத்தியை வந்து கூர்மையாக்கி கொள்ளட்டும். ஒல் யுஹித் ரபீஹத்தஹு, அறுக்கக்கூடிய பிராணிக்கு ராகத்தாக சாக விடுங்கள், சுகமாக சாவுறதுலேயும் சுகமான சாவு இருக்குல்ல. மரண தண்டனை கொடுக்கும்போது கூட எப்படி மரண தண்டனை கொடுக்கலாம், கல்லால் எரிஞ்சு அப்படின்னு மண்டையை உடைச்சி கொடுக்கலாம், ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு கொடுத்துடலாம்ல. ஒருத்தன் மரண தண்டனை கொடுத்தீங்கன்னா ஒரு ஊசி போட்டுன்னு செத்துருவான், அவனுக்கு எந்த வேதனையும் இருக்க ஒன்றும் இருக்கு, ஆனால் செத்துருவான். மரண தண்டனை அப்போ மரணத்தை கூட என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு அழகிய முறையில் கொடுங்கள் என்கிற மாதிரி தான் மார்க்கம் சொல்லுகிறது. அப்போ முதல் விஷயம் என்னென்னு கேட்டால் பிஸ்மில்லா சொல்லணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டால் கத்தி கூர்மையாக இருக்கணும். கத்தி கூர்மை இல்லாமல் மொட்டை கத்தியை வச்சு என்ன செய்யக்கூடாது, அறுக்கிறது அதுக்கு வேதனையை தரும். உடனே நரம்பு அறுபடாது, அறுபட்டும் அறுபடாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த துடித்து சாவும், வேதனையில் கஷ்டப்படும் என்று சொல்கிறார்கள். அதுக்கு ஏற்றவாறு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இந்த நகம் நல்ல செலவு நல்ல பெருசாக நகம் வளர்த்து வச்சுருப்பாங்க, நகம் வளர்த்துருப்பாங்க. எங்கள் ஊர்லலாம் வந்து வேட்டைக்கு போவாங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் ஊரில் இந்த கிராம பகுதியில் போய் என்ன செய்வாங்க, வேட்டையாடுவதற்கு போவாங்க. வேட்டையாடுறது வந்து அந்த இது வச்சு இந்த கட்டப்புள்ளான்னு சொல்லுவாங்களே, அதை வச்சு வேட்டையாடுறது, குழாயில் ஊதி வேட்டையாடுறது. நீண்ட குழாய் வச்சுருப்பாங்க, அதில் வந்து இந்த களிமண் உருண்டையை போட்டு ஊதுவாங்க, குருவிகளை கரெக்டாக பட்டு பொத்துன்னு விழுந்துடும். அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அது விழுந்த குருவியை அறுக்கணுங்கிறதுக்காக வேண்டி நகத்தினால் அறுப்பாங்க. பெரிய நகம் வச்சுருப்பாங்க, கீழே விழுந்தோன்னு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அது ஹலால் நினச்சிக்கிட்டு அந்த காலத்தில் சட்டம் தெரியாமல் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது அது மாதிரி நாங்கள்லாம் கூட போய் பார்த்துருக்குறோம். வேட்டையாட போகக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நகத்தினால் பண்ணுவாங்க. ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இல்லா பி சின்னின், நகத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது இருக்குது. ஆடு மாடையெல்லாம் நகத்தை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது, கோழி குருவியெல்லாம் செய்யலாம், நகத்தினால் கிள்ளிலாம் ஒரு ஆட்டை சாவடிக்க முடியாது. ஆனால் ஒரு கோழி என்ன செய்ய முடியும், அது நல்லபடி கிள்ளுனியெல்லாம் செத்து போயிடும், அது கூர்மையாக தான் இருக்கும். அது மாதிரி சின்ன சின்ன காடை, கவுதாரி, இந்த மாதிரி சிட்டுக்குருவி, இதுக்கு என்ன பெரிய நரம்பு இருக்க போட்டு கிள்ளுனா செத்து போயிட போகுது. அப்போ அந்த மாதிரி செஞ்சாலும் அது செத்துரும், ரத்தம் வந்துடும்னு சொன்னாலும் நீங்கள் வந்து இல்லாபி சின்னின், அது வந்து பல்ல கொண்டு இருக்கக்கூடாது, லுஃப்ரின், நகத்தை கொண்டு இருக்கக்கூடாது, கடித்து சாவடிக்கிறது, கடித்து கரெக்டாக நரம்பு என்ன பிடிச்சிக்கிட்டு கோழியை பிடிச்சி நறுக்குன்னு கடிக்கிறது, அதுவும் அறுத்துருச்சின்னு எடுத்துக்கிற முடியுமான்னா எடுத்துக்கிற முடியாது.
அந்த என்ன உங்களுக்கு அறுப்பதுடைய சட்டம் என்னென்னு கேட்டால் கூர்மையான கத்தியை கொண்டு தான் இருக்க வேண்டுமே தவிர அந்த பல்லை கொண்டு நகத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது, அறுத்தரக்கூடாதுன்னு சொல்கிற விஷயம் வந்து நசையில் ஆதாரப்பூர்வமான ஒரு ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து சில இதெல்லாம் ஒரு முறை இருந்தாலும் சில நிர்பந்தங்களுக்கு இது மாற்றமாக இருந்தால் தப்பு இல்லை. இதுதான் சட்டம். சில நிர்பந்தமான ஒரு நிலையில் கத்தி கிடைக்கல, அறுத்து ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்படி ஏற்படும் என்று சொன்னால் அறுக்காமல் விட்டோம்னா ஒரு சாவை கிடக்குது ஒரு பிராணி, அங்கனக்குள்ளே கத்தி ஒன்றுமே இல்லை, போய் வீட்டுக்கு போய் கத்தி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே செத்துரும்னு இருக்குது. இப்போ செத்துச்சின்னு சொன்னால் ஒரு 10,000 20,000 லாஸ் தானே. ஒரு ஆடுனா 20,000 30,000 இருக்குமா இல்லையா, ஒரு மாடுனா 50,000 இருக்குமா இல்லையா. அந்த அந்த மாடு மயங்கி விழுந்துருச்சு, பார்த்தா மூச்சு வாங்கிட்டு இருக்கு, கொஞ்சம் நேரத்தில் செத்துரும்னு நம்ம தெரியுது. தேடி பார்க்குறோம், கையில் கத்தியும் இல்லை, தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம வீட்டுக்கு போய் தான் கத்தி எடுத்துகிட்டு வரணுமா இருந்தால் அதுக்குள்ளே செத்து போயிடும். செத்து போனால் சின்ன விஷயம் கிடையாது, செத்தா உங்களுக்கு 50,000 நஷ்டம். அது செத்துருச்சின்னு சொன்னால் அதை திங்கக்கூடாதுல்ல, ஹராமாக போயிடுது, அந்த இறைச்சி நம்ம சாப்பிட மாட்டோம். அப்போ 50,000 30,000 40,000 என்ன செய்யும், பெரிய ஒரு லாஸ் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடாது இருக்கா மார்க் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் அது கிடைக்கவில்லை என்று சொன்னார். அப்போ இந்த சட்டம் தளர்த்திடுது, கூர்மையாக தான் இருக்கணுங்கிற ஒன்றும் கிடையாது. அது எங்கே வருதுன்னா புகாரில் வருகிறது. என்ன வருதுன்னு கேட்டால் கஅப் இப்னு மாலிக்குங்கிற ஒரு சஹாபி, அவர் நிறைய ஆட்டு பண்ணை வச்சுருக்கிறார், ஆட்டு மந்தை வச்சுருக்கிறார். அந்த ஆட்டு மந்தையை மேய்க்கிறதுக்கு ஒரு சிறுமியை நியமனம் பண்ணியிருக்கிறார். ஆடை மேய்ச்சிட்டு வர்றதுக்கு ஆட்கள் வச்சுருப்பாங்கள்ல, வச்சுருக்கிறார். அப்போ அப்படி இருக்கும்போது என்ன செய்கிறாருன்னா, சல்ங்கிற ஒரு இடத்துல அந்த ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆடு என்ன செஞ்சிருச்சுன்னா அதுக்கு நோய் ஏற்பட்டு அது வந்து சாவுற கண்டிஷனுக்கு வந்துருச்சு. என்னத்தையா தின்றுருக்கும், ஏதாவது செஞ்சுருக்கும், கீழே விழுந்திருக்கும், 2 ஆடுகள் சண்டை போட்டிருக்கும், ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு ஆடு வந்து சீரியஸாக இருக்குது, சாவை கிடக்குன்னு வைங்களேன், செத்து போகலை, சாவை கிடக்குது. உடனே அந்த அம்மா அந்த அந்த ஆடு மேய்க்கிற சிறுமி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ கசரத்து ஹஜரன், ஒரு கல்லை எடுத்து உடைச்சா கூர்மை வரும்ல, ஒரு கல்லை வந்து உடைச்சியெல்லாம் அந்த இடத்துல கூர்மை கிடைக்கும். அந்த கூர்மையை கொண்டு இப்போ தபஹத்ஹாபிஹி, அதை கொண்டு உடனே அந்த பொண்ணை அறுத்து பிடிச்சி, ஏன்னா கத்தியிலும் கிடையாது ஒன்றும் கிடையாது, சும்மா விட்டால் செத்து போயிடும், அறுத்துட்டாங்க. அறுத்த உடனே என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் அவசரத்துக்கு அறுத்துட்டாங்க. ரசூல்லாட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நடந்து போச்சு, இந்த ஆட்டை நாங்கள் திங்கலாமா? முறையாக பிஸ்மில்லா சொல்லிருச்சு, ஆனால் அறுக்கிறதுக்குரிய கத்தி வந்து முறையான கத்தியாக இல்லை, காரணம் கிடைக்கல. கத்தி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே செத்து போயிடும், அது செத்துச்சுன்னா லாஸ் ஆகி போயிடும். அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கும்போது இதை ரசூல்லாட்ட வந்து கேட்ட உடனே அமரகும் அக்கலிஹா, தாராளமாக சாப்பிட்டுக்கிறேன்ட்டாங்க ரசூல்லா. ஏன்னு கேட்டால் அப்படி ஒரு நிலை வந்தால் நீங்கள் கூர்மைங்கிற சரத்து கிடையாது. கூர்மையாக இருக்கணும் என்பது அது சாத்தியப்படுற இடத்தில் தான் அது சட்டம். சாத்தியம் இல்லை என்று சொன்னால், அது கூர்மையான கத்திக்காக வேண்டி பெரிய நஷ்டம் வரும் என்று சொன்னால், அப்போ அந்த விஷயத்தை இஸ்லாம் தளர்த்தி விட்டுருது. சும்மா அந்த மாதிரி கடல கொஞ்சம் வேதனைப்படுமே தவிர அது அந்த நமக்கு நஷ்டம், நம்முடைய லாபத்தை நம்ம பார்க்கணும். மனிதன் வந்து அவனுடைய நன்மைக்காக தான் எல்லாத்தையும் பார்க்கணும். அவனுக்கு பல 10,000 20,000 லாஸுங்கிறது அவனுக்கு தாங்க முடியாது. அது கொஞ்சம் நேரம் வழியில் துடிச்சிருக்கும். அந்த கல்லால் இருக்கும்போது என்ன செஞ்சுருக்கேன், அந்த கூர்மையான கத்தியால் அடிக்கும்போது எந்த வழியும் இருக்காது. இந்த கல்லை கொண்டு அறுக்கும்போது கொஞ்சம் அறுக்கும்போது இழுக்கிற டைம் இருக்குல்ல, ஒரு 2 நிமிஷம் வேதனைப்பட்டுட்டு அவர் சாகும். அந்த நரம்பு கட்டான வழி நின்றேன், நரம்பை கட்டாகிறதுக்கு டைம் எடுக்குங்கிறான். இப்படி போட்டு தேய்க்கும்போது நரம்பு முட்டை கத்தி வச்சு அறுத்து பாருங்களேன், அறுக்கிறதுக்கே 2 நிமிஷம் எடுக்கும். அந்த அந்த அழுத்தமே உங்களுக்கு வழியாக இருக்கும். குழந்தை பிளேடாக இருந்தால் அப்படி அறுத்தணும் உடனே. அந்த மாதிரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் வழி உடனே தெரியாது. இதில் இப்படி செஞ்சுருக்கிறாங்க. இது வந்து ஹராம் ரசூல் ஆக்கலையில் சாப்பிட்டுக்கிறங்கன்ட்டாங்க. அந்த சாவை கிடக்கிறதுனால அந்த புத்திசாலித்தனமாக அந்த சிறுமி யோசனை பண்ணி என்ன செய்கிறாங்க, ஒரு கல்லை எடுத்து கூர்மையாக்கி அதன் மூலமாக அறுத்தார்கள்னு வருகிறது. இது புகாரியில் 5502வது ஹதீஸ்லையும் 5505வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. இது ஒரு அறுக்கிறதுல உள்ள முறையில் விதிவிலக்கு. அறுக்கிற முறையில் வந்து கூர்மையான கத்தியை கொண்டு அறுக்கணும்னு இருக்குல்ல, அந்த முறையில் சில நேரங்களில் விதிவிலக்கு இருக்கிறது. நமக்கே தெரியும், வேறு வழி இல்லாட்டி என்ன செய்வது, சாத்தியம் நமக்கு நஷ்டப்பட முடியும், மனிதனை வந்து நஷ்டப்பட முடியாது. அப்படிங்கிறக்காண்டி மார்க்க அனுமதிச்சிருது. அதே மாதிரி வந்து ஒருத்தங்க வந்து புதுசாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, இருக்கிறது ஒரு கிராமத்தில் வந்து வர ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில். அவங்களுக்கு வந்து இந்த ஆடு மாடு அறுக்கும்போது பிஸ்மில்லா சொல்லணும்னு சட்டம்லாம் தெரியாது. எப்பவும் போல் அறுத்து என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான மக்கள் வந்து எங்களை இறைச்சியை கொண்டு வர்றாங்க, நாங்கள் சாப்பிட்லாமான்னு கேட்குறாங்க. புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற மக்கள் அதன் மீது பிஸ்மில்லா சொல்லி அறுத்தார்களா என்றும் எங்களுக்கு தெரியவில்லை.
பிஸ்மில்லா சொல்லாமல் அறுத்தார்களா என்றும் தெரியும். ஆனால் இஸ்லாமிய மக்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுட்டாங்க. ஏற்றாலும் அவங்க எப்போதான் அவங்க இஸ்லாத்தினுடைய எல்லா சட்டமும் தெரிய முடியாதுல்ல. இஸ்லாம்ங்கிறது ஒன்று ஒன்றா அறிந்து தெரியக்கூடிய விஷயந்தான். அது தெரிகிற வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா அவங்க வழக்கப்படி தான் செய்வாங்க. அவங்க என்ன முறையில் ஒரு பிராணியை அதுக்கு முந்தைய அறுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அப்படி தான் அறுப்பாங்க. இஸ்லாத்த சட்டங்கள்லாம் தெரிஞ்ச பிறகு பிஸ்மில்லா அந்த கத்தியை கூர்மையாக்கி இதுகள்லாம் வச்சு செய்கிறது எப்போன்னு கேட்டால் அறிந்த பிறகு தான். அப்போ ரசூல்லாட்ட வந்து கேட்குறாங்க, ஒரு சில சமுதாயத்தினர் எங்கள் ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, ஒரு கூட்டத்தார் ரசூல்லாட்ட வந்து ஃபத்வா கேட்டு வர்றாங்க. என்ன வர்றாங்கன்னா, இன்ன கௌமன் யாத்தூனா பில்லஹமி, எங்களிடத்துல ஒரு கூட்டத்தார் வந்து இறைச்சியை கொண்டு வர்றாங்க. லா நத்ரி அது விக்ரஸ்முல்லாஹி அலைஹி அம்லா, அல்லாவுடைய பேரை சொன்னாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியலை. அவங்க ஏன்னு கேட்டால் புதிதாக இஸ்லாத்தை வந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற ரசூல் என்ன செஞ்சாங்கன்னா, முஸ்லீம் தான் அறுத்துருக்குறான், முஸ்லீம் தானே ஒன்றாந்து தர்றான், சம்மு அழகி அனுத்தும், நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்கன்ட்டாங்க. அப்போ அறுத்திருப்பார்கள் என்று ஒரு சந்தேகம் வந்தால் கூட நம்ம என்ன செய்யலாம், ஏற்றுக்கலாம். அவன் முஸ்லீமாக இருந்தான், முஸ்லீம் வந்து அப்படி தானே செய்வான், நல்லெண்ணெய் வச்சிட வேண்டியதான். அதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை முழுமையாக அறியாத மக்கள் கொண்டு தந்தால் கூட நம்ம நம்பி செஞ்சுக்கலாம். சர்டிஃபிகேட்லாம் தேவையில்லை, ஹலால் சர்டிஃபிகேட்லாம் யாருக்கு தேவையில்லை. அவன் இந்த கொள்கை ஏற்ற ஒருவனாக இருப்பானே ஆனால் ஹலால் சர்டிஃபிகேட் பார்க்க வேண்டியதில்லை. அதை சொல்லிட்டு ஆயிஷா நாயகி வளர்க்குறாங்க, கானு ஹதீஸை அகதிம் பில் குஃப்ரி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் குஃப்ரிலேருந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்களாக இருந்தாங்க. அவங்க எந்த கூட்டம் வந்து இந்த இறைச்சியை கொண்டாந்து தர்றாங்களோ அவங்க வந்து ரொம்ப நாள் அவளை இஸ்லாமாயி கொஞ்ச நாள் தான் ஆகுது. நேற்று முந்த நாள் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க. வந்த கையோடு என்ன செய்வாங்கன்னா ஒரு ஆட்டை எடுத்து கொண்டாந்து உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் வந்து அதை கேட்குறதுக்கும் தயக்கமாக இருக்கும். இறைச்சியை கொண்டு வந்துட்டாங்க, இது திங்கிறதா இல்லையான்னா என்ன செய்ய ரசூலாட்ட கேட்குறாங்க, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க, முஸ்லீம் தான் அவன். அப்போ அவன் சொல்லி இருக்காட்டான்னு பரவாயில்லை. அதில் இதில் என்ன அர்த்தமாகுதுன்னா, அவன் சொல்லாமல் அர்த்தம் கூட புதிதாக வந்தவனுக்கு ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டான், புதுசாக வந்திருக்கிறான், அவனுக்கு தெரியாட்டாலும் பரவாயில்லை. நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்றீங்கல்ல, அதுவே ரெண்டுக்கும் போதும். சாப்பிட்றதுக்கு சொல்கிற பிஸ்மில்லாவை அறுக்கிறதுக்கும் சேர்த்து போதும்ன்றாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், சம்மு அலைஹி அன்தும், நீங்கள் அதுக்கு பிஸ்மில்லா சொல்லிவிட்டு ஒரு குழு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு ரசூலுல்லா சொன்னதாக புகாரியில் 5507வது ஹதீஸில் இப்போ அறுத்தல்ங்கிறது அவசியமாக இருந்தாலும் அவங்க அறுத்தாங்களா இல்லையாண்டு இஸ்லாமியர்களை குறித்து சந்தேகம் வந்தால் தான். இது புது முஸ்லீம்னு மட்டும் இல்லை, சில கிராமங்கள் இன்றைக்கி இஸ்லாமிய கிராமங்கள் இருக்குது, எந்த ஒரு இதுவும் இஸ்லாமிய சட்டங்களே தெரியாது. எப்படின்னு கேட்டால், எங்கள் ராமநாதபுரத்தில் ஒரு கிராமம் இருந்தது. நாங்கள்லாம் போய் அந்த காலத்தில் பிரச்சாரத்துக்கு போயிருக்கோம். அங்கே போனோம்னு சொன்னால் மெம்பரில் ஜும்மாவெலாம் கிடையாது. ஜும்மாவுக்கு யாரோ ஒருத்தர் வந்து பயான் பண்ணிட்டு போயிடுவார். மற்றபடி பள்ளிவாசலில் சீட் ஆடிக்கிட்டு விளையாடிக்கிட்டு அப்படி பள்ளிவாசலுங்கிறது ஒரு பொழுதுபோக்கு இடமா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமுங்கிற எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த மெம்பரில் வந்து ஒரு கைத்தடி மாதிரி வச்சுருக்குறாங்க. அந்த கைத்தடிக்கு மேலே ஒரு கூர்மையான கத்தியை கட்டி வச்சுருக்குறாங்க. என்னத்துங்க இதை கட்டி வச்சுருக்கிறிய அப்படின்னு கேட்கும் பொழுது, இது வந்து இந்த அஜர்த்து ஜும்மாவுக்கு வர்றாருல வெள்ளிக்கிழமைக்கு, அவர் மந்திரம் ஓதிட்டு போயிடுவார், அதை வச்சு நாங்கள் அறுப்போம், அறுக்கிறக்கா வேண்டி. ஹலாலாக இருக்குது, பிஸ்மில்லா சொல்லுங்க சட்டமெல்லாம் தெரியலை, அந்த கத்தியில் ஏதோ மந்திரம் ஓதிட்டாங்களாம், அந்த கத்தியை வச்சு நாங்கள் அறுக்கிறதுக்காக வேண்டி யாராவது அறுக்கிறாங்க அந்த கத்தியை கொடுத்து விடுவோம், அவங்க அறுத்து கொண்டு அதில் கட்டி வச்சுருவாங்க, இந்த கத்தியில் மந்திரம் ஓதப்பட்டுச்சு. இப்படிலாம் முஸ்லீமில் இருக்கிறாங்களே, அந்த காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவங்க இருக்காங்க, இப்படியே முஸ்லீம் இருந்தாங்க. அந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போய் நாங்கள் அந்த காலத்தில் 40-50 வருஷத்துக்கு முந்தின ஒரு சம்பவங்கள், இப்படியான முஸ்லீம் கிராமங்களும் நம்ம நாட்டில் இருக்குது. இஸ்லாம்னா என்னென்னு தெரியாது, அந்த கத்தியில் ஏதோ ஓதிட்டு அந்த கத்தியை கொண்டு தான் அறுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் வந்து இது சில கிராமங்களுக்கு போகிறீங்க, அவங்க மார்க்க பேணுதல் இருக்காது, சும்மா பேருக்கு பள்ளியாசல் வச்சுட்டு இருப்பாங்க, அவங்க இறைச்சியை தர்றாங்க, ஆனால் முஸ்லீமாக இருக்கிற இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, ஆனால் எந்த ஒரு சட்டத்தையும் பேண்டுறவங்களா இல்லை. அப்போ அவங்க சொல்லாமல் கூட அறுத்துருக்கலாம்னு சந்தேகம் வரும்ல, வந்தாலும் பறித்து சாப்பிட்டுக்கலாம். அவங்க பிஸ்மில்லா சொல்லாமல் அறுத்தாங்கன்னு சந்தேகம் வந்தாலும் நீங்கள் பிஸ்மில்லா அதுக்கெல்லாம் சேர்த்தான அந்த ஹதீஸு, நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டுக்கிறங்க. நேற்று இஸ்லாத்துக்கு வந்தவங்கிறது இது சொன்னாலும் அதோட மேட்ரு என்ன, அறுக்கிற விஷயங்கள் உங்களை அறியாதவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதனால் சொல்லியும் இருக்கலாம் சொல்லாமல் இருக்கலாம். அப்படி சந்தேகப்படுமே ஆனால் அதில் வந்து அவங்க முஸ்லீமாக இருக்கணுங்கிற கண்டிஷன். எதுக்கு அந்த கண்டிஷன் போடுறோம்னு கேட்டால், முஸ்லீம் வந்து இதெல்லாம் வந்து அல்லாவுடைய பேரை சொல்லித்தான் அறுக்கணுங்கிற கொள்கையில் இருப்பான், அந்த ஒரு நல்லெண்ணத்தை வைத்து நம்ம சாப்பிட்டு கொள்ளலாங்கிறத பார்க்குறோம். அது ஒரு விஷயமாச்சு. அடுத்ததாக வந்து இதுக்கு என்ன இல்லை, அறுத்தல் இப்போ இல்லாமல் இப்போ அறுத்தல்ங்கிறது இல்லாட்டாலும் பரவாயில்லைங்கிறான். அவங்க அறுத்தாங்களா இல்லையான்னு தெரியலன்னு சொல்கிறாங்கல்ல, நிஜமாக அறுக்காமல் இருந்தான்னு வைங்களேன், அது நம்ம பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட சொல்லிட்டாங்கல்ல, ரெண்டு இருக்கலாம்ல. அவர் தரக்கூடிய அந்த இறைச்சி வந்து பிஸ்மில்லா சொல்லி அறுத்ததாகவும் இருக்கலாம், இருந்தால் பஞ்சாயத்து இல்லை, பிஸ்மில்லா சொல்லாமல் அறுத்ததாகவும் இருக்கலாம்ல, அது சாப்பிடுங்கன்ட்டாங்களே, ரெண்டுக்கும் தானே சாப்பிடலாங்கிறது, ரெண்டுக்கும் தானே சேர்த்தான அனுமதி.
அப்படிங்கும்போது பிஸ்மில்லா சொல்லாமல் இருப்பது வந்து அந்த மார்க்கம் அறியாத நிலையில் முஸ்லீமாக பிறந்தவர்களை அப்படி செஞ்சிருப்பார்களே. ஆனால் நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டுக்கிற வேண்டியதான். அப்போ பிஸ்மில்லா சொல்வது கூட அறுக்கிறது கூட விதிவிலக்கு இருக்கிறது. எங்கே விதிவிலக்கு இருக்கிறது? அவர்கள் அறியாத நிலையில் இருப்பார்கள் என்று சொன்னால் அதை நான் ஏற்றுக்கிறலாம். ஆனால் எதுக்கு விதிவிலக்கு இல்லை? இந்த மேற்கத்திய நிறுவனங்கள் நடத்துகிற அந்த சிக்கன் கடைக்கெல்லாம் அந்த விதிவிலக்கு கிடையாது. ஏன்னா அவர்கள் அறுக்கணுங்கிற கொள்கை கிடையாது. அவங்களுக்கு பிஸ்மில்லா சொல்லி அறுக்கணுங்கிறது அவங்களுடைய கொள்கை கிடையாது. அதனால் வந்து அதை கண்டிப்பாக தவிர்க்கணும். இதை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கலாம். இது ஒரு விஷயமாச்சு. அடுத்ததாக வந்து இதை வந்து நம்ம அதிகமான மக்கள் நம்மளே அதை ஏற்றுக்கிறவும் மாட்டோம், நம்மளே விளங்காமல் இருக்கிறோம். என்னென்னு கேட்டால் பிராணிகளை சாப்பிட்றதா இருந்தால் கிடாயைத்தான் சாப்பிட்ணுன்னு விளங்கி வச்சுருக்குறோம். எதை விளங்கியிருக்கிறோம்? கிடாய ஆண் காளை மாட்டை தான் சாப்பிடணும், கிடாயை தான் சாப்பிடணும், பொட்டு ஆடை சாப்பிடக்கூடாது, பசுமாட்டை சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு நம்ம நம்பிக்கை பிற மத மக்கள்கிட்ட இருக்கிற மாதிரி முஸ்லீம்கள்ட்டையும் இருக்குது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சமமானதான். பெட்டையை சாப்பிட்லாமான்னு தனி தலைப்பினாடி வருது. அதில் விவரமாக ஆதாரத்தோடு விளக்குறேன். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு மாடை ஒரு ஆடை இருக்குது, அது கர்ப்பமாக உள்ள ஒரு ஆடை இருக்குது, நம்ம சாப்பிட்லாம். அதை அறுக்குறீங்க, அறுத்த உடனே வயிற்றுக்குள்ளே குட்டி இருக்குது. ஒரு மாட்டை அறுக்குறீங்க, ஒரு ஆட்டை அறுக்குறீங்க, அறுத்தவொன்னு அது ஹலால் ஆகிடுச்சு. அறுத்தவொன்னு என்னவாச்சு? முறைப்படி பிஸ்மில்லா சொல்லி அறுத்தால் அந்த ஆடு மாடு ஹலால் ஆகிடுச்சு. ஹலால் ஆனாலும் உள்ளக்க வந்து குட்டி இருக்குது. குட்டி இருந்துச்சின்னு சொன்னால் அந்த குட்டிக்கு உசுறு இருந்து வந்துச்சுன்னா அதை அறுத்துடலாம். அறுத்தவொன்னு அது செத்துருச்சு. உள்ள உசுரோடு தான் அந்த குட்டி இருந்துக்கிட்டு இருக்கேன். அந்த தாயுடைய கனெக்ஷன் கட்டானவொன்னு என்னவாயிரும்? அதுவும் சேர்ந்து செத்து போச்சு. இப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, ஜக்காத்துல் ஜனீனி ஜக்காத் உம்மிஹி, அந்த தாயை அறுத்ததை குட்டி அறுத்ததுக்கும் இப்போ சேர்ந்து அடங்கிடும், தனியாக அறுக்க தேவையில்லை. இப்போ தாயை அறுத்த உடனே வயிற்றில் உள்ள குட்டி செத்துருச்சின்னு சொன்னால் செத்ததை பிடிச்சி மறப்போ என்ன செய்ய வேண்டியதில்லை, நீங்கள் அறுக்க தேவையில்லை. அல்லது நம்ம அறுக்கலையே என்று நீங்கள் மைத்தத்து கணக்கில் சேர்க்க வேண்டியதில்லை, நீங்கள் சாப்பிட்டு. ஆனால் இதை நம்மளை யாரும் சாப்பிட்றது இல்லை. நம்ம இயல்பாகவே அதை வந்து குட்டியை வயிற்றில் உள்ள குட்டியை எப்படி சாப்பிட்றதுங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை தான் அதிகமான மக்கள்கிட்ட. மார்க்கப்படி தப்பு இல்லை. ஆனால் அன்றைக்கு இது சாதாரணமாக இருந்திருக்கு. அன்றைக்கு என்ன இருக்குது? ரொம்ப சாதாரணமாக இருந்திருக்கு. அதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது நஸை அபூதாவுதில் வரக்கூடிய ஒரு ஆதாரமான ஹதீஸ். அதே மாதிரி வந்து இந்த அறுக்கிறது அவசியம் இருக்குல்ல, இந்த அறுக்கிறது அவசியம் என்பதுக்கு இன்னொரு விதிவிலக்கும் இருக்குது. பிஸ்மில்லாவுக்கு விதிவிலக்கு இல்லை, அறுக்கிறதுக்கு விதிவிலக்கு இருக்குது. அது என்னன்னு கேட்டால் வேட்டையாடுதல். வேட்டையாடுதல் என்பது வந்து நம்ம வளர்க்கிற பிராணிகளுக்கு அது பொருந்தாது. நீங்கள் வீட்டில் வளர்க்குற கோழி மாடு ஆடு அதுக்கெல்லாம் இது பொருந்தாது. வேட்டையாடுதல் என்று சொன்னாலே உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத, யாருக்கும் சொந்தம் இல்லாத காடுகளில் திரியக்கூடியவை தான் வேட்டையாட முடியும். வேட்டையாட அடுத்தவங்க கோழியை வேட்டையாடிட முடியுமா? வேட்டையாடிட்டேன்னு தூக்கிட்டு வந்தால் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான். அப்போ வந்து பிறருக்கு சொந்தமானதாக இருக்கிறத வேட்டையாட முடியாது, நமக்கு சொந்தமானதையும் வேட்டையாட முடியாது. அல்லாவுக்கு சொந்தமானதாக பொதுவில் உள்ளதாக இருக்கும்ல, அதைத்தான் முயல், காட்டு மாடுகளில் காட்டு மாடுகள் இருக்குது, அது யாரும் கிளைம் பண்ண மாட்டாங்க. காட்டு எருமைகள்லாம் இருக்குது. எருமைங்கிற நம்ம வீட்டு எருமைகளை வந்து வேட்டையாட முடியாது, அது வேட்டையாடக்கூடாது. வேட்டையுடைய மெத்தடில் அதை சாவடிக்கக்கூடாது, முறையாக பிடிச்சி அறுத்தான் சாவடிக்கணும். ஆனால் வந்து காட்டில் இருக்கக்கூடிய யாருக்கும் சொந்தம் இல்லாத பறவைகள்லாம் அதில் உள்ளது தான். கோழி மாதிரி உள்ளது தான் வீட்டில் உள்ளதாக இருக்கும். கொக்கு புறாவெலாம் வீட்டில் உள்ளது கிடையாதுல்ல, அதெல்லாம் வந்து காட்டில் இருக்கக்கூடிய வேட்டையாடக்கூடியது தான். இப்போ இந்த வேட்டையாடுவதற்கு மார்க்கத்தில் என்ன செய்யுதுன்னு கேட்டால் ஒரு தனி சட்டம் இருக்குது. வேட்டையாடுவது வந்து பல வகையில் வேட்டையாடுவாங்க. வேட்டையாடுவதற்குண்டு நாய்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த நாய் என்ன செய்யணும்னு கேட்டால் கரெக்டாக போய் பிடிச்சிட்டு வந்துடும். அந்த நாய்க்கு பயிற்சி கொடுத்துருப்பாங்க. அந்த முதலாளி கொடுத்தா தான் சாப்பிடுமே தவிர அதுவாக சாப்பிடாது. அப்படிங்கிற அளவுக்கு அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. நாயை நம்ம எந்த மாதிரி பயிற்சி கொடுக்குறோமோ அது மாதிரி நடக்கும். பயிற்சி கொடுக்காத நாயாக இருந்தால் அப்படி செய்யாது. வேட்டைக்குண்டு பயிற்சி வைக்கப்பட்ட நாயாக இருந்தால் ஒரு முயலை பார்த்தோன்னா கையை நீட்டுவான், போய் அப்படியே பிடிச்சிட்டு வந்துருக்கு. அது பல்லு கூட படாமல், பல்லு கூட அழுத்தாமல் உசுரோடு பிடிச்சிக்கொண்டா தந்துடும். அந்த மாதிரியாக உள்ள வேட்டையாடுதல்னு ஒரு முறை இருக்குது. அதே மாதிரி வந்து ஈட்டியை எரிஞ்சு வேட்டையாடுற ரசூலுல்லாஹ் காலத்தில் அது இருந்துச்சு. ஒரு தூரத்தில் போயிட்டு ஒரு மான் இருக்கும், அதை வந்து என்ன செய்வோம், ஈட்டி எத்திக்கு எறிவாங்க. எரியும் போது அந்த செத்துரும். இப்போ இதெல்லாம் சாப்பிட்லாமா? இப்போ நாயை விட்டு வேட்டையாடுறோம். அது மாதிரி பறவைகளில் வந்து வேட்டையாடுவதற்கு இந்த வல்லூர்னு ஒரு பறவை இருக்குது, நாய் மாதிரி. இப்போ ட்ரைனிங் கொடுக்கலாம். இந்த வல்லூருக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது போய் புறாவையெல்லாம் பிடிச்சிட்டு வந்துடும், கொக்கை பிடிச்சிட்டு வந்துடும். பறந்து போய் இப்படி கையை காட்டினா அது போய் பறந்து போய் பறக்கிறவங்க ஒரு புறா இருக்குது பிடிச்சிட்டு வாண்டா போய் என்ன செய்யும், கரெக்டாக பிடிச்சிட்டு வந்தால் இவன்ட்ட கொண்டாந்து கொடுத்துரும். அதை திங்காது.
அவன் கொடுக்குறத சாப்பிட்டுக்கிறோம், அப்படி ஒரு பழக்கி வச்சுருப்பாங்க. அப்போ பறவைகளை வேட்டையாடுவதற்குன்னு சில பறவைகளை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி வந்து சில நாய் போன்ற பிராணிகள் என்ன செய்வாங்க, வேட்டைக்கு பயன்படுத்துவாங்க. ஈட்டியை வைத்து வேட்டையாடக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கிறது. அம்பு எய்து வேட்டையாடு, வில்லு, ஈட்டினா கையிலேருந்து எறிகிறதுக்கு பேர் ஈட்டி, அம்புண்டா வில்லுலேருந்து அடிக்கிறது, ஒரு ஃபோர்ஸில் வச்சு தள்ளுறது. அந்த மாதிரியாக வேட்டையாடக்கூடிய முறையும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இதெல்லாம் இருந்துச்சு. அது மாதிரி வந்து சின்ன சின்ன கற்கள் மூலமாக வேட்டையாடுவது. அந்த கற்கள்னால் என்னென்னு கேட்டால், அந்த குழாயை வச்சு ஊதுறாங்கல்ல, ஊதிய நாங்கள்லாம் சொன்னிருக்கோம்ல, அந்த பெரிய நீண்ட குழாயாக இருக்கும், அதில் சின்ன களிமண் உருண்டையை போட்டு வேகமாக ஊதுவாங்க. அந்த ஃபோர்ஸில் போய் கரெக்டாக என்ன செய்யும், அந்த ஒரு புறாங்கிற சைஸுக்கு உள்ளதெல்லாம் அடி சாவடிச்சிடும், வேட்டையை கீழே விழ வச்சிடும். அது மாதிரி வேட்டையாடுறது இருக்குது. அது மாதிரி இந்த கல்லை வச்சு இழுத்து விடுவாங்களே, நம்ம எங்கள் ஊரில் கட்டை புழும்பாங்க, உங்கள் ஊரில் வேறு பேராக இருக்கலாம். அந்த மாதிரி இழுத்து அடிப்பாங்க, இங்கேருந்து ஒரு கல்லை வச்சு இழுப்பாங்க, கரெக்டாக போய் அடித்து என்ன செய்யும், இதெல்லாம் வேட்டை தான். இது எல்லாமே வந்து நமக்கு யாருக்கும் சொந்தமில்லாத பொதுவாக இருக்கக்கூடிய, அனைவருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பிராணிகளை ஹலாலானதாக இருந்தால், அது காக்கையை பிடிச்சி வேட்டையாட முடியாதுல்ல, அதெல்லாம் பின்னாடி வரும், எதெல்லாம் வேட்டையாடலாம்னு. ஹலாலான பிராணியாக இருந்தால் வேட்டையாடி சாப்பிடுவதற்கு அனுமதி இருக்குது. இந்த வேட்டையாடுகிற விஷயத்திற்கு மாத்திரம் நமக்கு என்ன இல்லைன்னு கேட்டால், அந்த பிஸ்மில்லாவுலையும் அறுக்கிறதுல விதிவிலக்கு இருக்குது. பிஸ்மில்லாவில் விதிவிலக்கு இல்லை. எப்படின்னு கேட்டால், அந்த ஈட்டி எறிகிறீங்க, ஒரு மானை நோக்கி எறிகிறீங்க, எறியும் போது பிஸ்மில்லான்னு சொல்லி எரிஞ்சிட வேண்டியதான். அப்போ அதை பிஸ்மில்லா சொல்கிற கடமையை செஞ்சிட்டோன்னு அர்த்தமாச்சு. எரிஞ்ச ஈட்டி போய் அந்த மானை தாக்கிருச்சின்னு வைங்க, தாக்குன உடனே செத்து போய் விழுந்துருச்சின்னு வைங்க, நீங்கள் அறுக்க தேவையில்லை. நீங்கள் ஈட்டி எறிகிறீங்க, பிஸ்மில்லா சொல்லிட்டீங்க, ஆனால் அறுக்கிறது உசுருந்தால் தானே அறுக்க முடியும், உசுரில்லாடி இப்படி அறுப்பீங்க. அப்படிங்கிறதுனால எரிஞ்ச உடனே செத்து விழுந்துருச்சுன்னு சொன்னால் அப்படியே தூக்கணும் சாப்பிட்ற வேண்டியதான்.